சாரி சார். டைமை பாரு. மணி நாளாச்சு. சாரி சாரி சார். நீ செந்தில் எழுப்பப்பா. எழுப்புறேன். செந்திலண்ணா எழுந்துறீங்க, டைம் ஆயிடுச்சு. ஓ சாரி. மணி 4 ஆகுது. மணி அந்த வாட்டர் பாட்டில கொடு. தருண் சார். தருண் சார். யார்? நான் மாதவன் சார். மணி இப்ப 4 ஆச்சு சார். தருண் சார். சார் வெளியே வாங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பி கேர்ஃபுல். ஏய் வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, நிறுத்து. சார் காரை நிப்பாட்ட சொன்னீங்க. ராக்கெட்டா ஓட்டுற? இவ்வளவு வேகமா போற? தினமும் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? அறிவு இருக்கா? ஒழுங்கா மெதுவா ஓட்டிட்டு போ. ஆலயம் அப்புறம் எங்க உயிரை வாங்குது? செஞ்சி தில்லு முள்ளு செஞ்சி தூக்கு நீ தூக்கு பட்டக்காராவ தலைவர் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வேலையை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. ஆமாடா அமாவாசை, நம்மளை ரொம்ப நம்புறாரு. இந்த தடவை எலெக்ஷனில் அண்ணனை எப்படியா ஜெயிக்க வைக்கணும்டா. சரியா சொன்னடா வச்சு. டேய், நம்ம தலைவர் உங்களை நம்பி எல்லாம் இந்த வேலையை ஒப்படைக்கலடா. இந்த பூமி நான் நம்பித்தேன் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காரு. முதல்ல தலைவர் சொன்ன வேலையை முடிப்போம். வா. தருமோ தலைய காக்குமா, தருமோ தலைய தூக்குமா. தருண் சார். மாதவன் சார். சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வேலை கொஞ்சம் சுத்தம் பண்ணாலும் நம்ம லைஃபை காலி. ஸோ பி கேர்ஃபுல். சார் கார் வந்துச்சா? வண்டி வந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் கம் க்ளோசர்.
விடுவாங்க போலண்ணே. ஐயோ வச்சு சீக்கிரம் அவனை கிளியர் பண்ணிட்டு வாடா. வச்சு சீக்கிரம் வந்து தொலைடா. சீக்கிரம் வண்டி ஏறா போகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் யூ சே திஸ் அட்ரஸ்? கொண்டாக்க அட்ரஸா படிக்கிறேன். வச்சு வச்சு இந்த அட்ரஸை எங்க இருக்குன்னு படிச்சு சொல்லு. அண்ணே என்ன என்னடா என்ன போட்டிருக்க அப்படி? அண்ணே என்ன போட்டிருக்கா? எல்லாம் சின்ன ஏபிசியில் எழுதியிருக்குண்ணே. அப்ப படிச்சு சொல்லு. எனக்கு பெரிய ஏபிசிடி மட்டும் தான் தெரியும். ஏட்டா இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்கு எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? நான் தான் இப்படின்னா நீயுமாடா? வச்சுக்கிறடா உங்களை. சாரி சார், எங்களுக்கும் தெரியாது. பரவாயில்ல, ஓகே சார். ஓகே வண்டி ஏறா. ஐயோ பாயறான்டா, கடிச்சு வச்சிட போறான்டா. வச்சு அண்ணே கீழே இறங்கி போய் என்னன்னு பாடுறா. அண்ணே நீ வாண்ணே, இவன் கத்துற பார்த்தா எனக்கு பயமா இருக்குண்ணே. போய் தரடா, நான் வர்றேன் போடா. நான் பின்னாடி வரேன் போ. அண்ணே இவன் என்ன காக்கா மாதிரி கவுந்து கிடக்குறான்? காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். என்ன சார், என்னாச்சு உங்களுக்கு? எது காப்பாத்தணும்? கொடுங்க சார். தண்ணியா? நல்ல வேலைங்க, உங்களுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன். வச்சு சீக்கிரம் போய் தண்ணி கொண்டாடா. குடிங்க. இன்னும் கொஞ்சம் அக்குக்கு நான் தண்ணி கொடுங்க சார். இன்னும் தண்ணி கொண்டாடா. மடக்கு மடக்கு குடிங்க. தண்ணி போடுமா சார்? இன்னும் கொஞ்சம் பிஸ்லரி தண்ணி கொடுங்க. போடா போய் தண்ணி எடுத்துடா. அண்ணே நமக்கே தண்ணி முடிஞ்சு போச்சுண்ணே. நம்மளுக்கே தண்ணி நீ வாங்கினா தானே உண்டு. என்னது தண்ணி இல்லையா? சாரி சார், தண்ணி தீர்ந்து போச்சு சார். தண்ணி முடிஞ்சிடுச்சா? ஆமா சார் முடிஞ்சிடுச்சா? டாக்டர் நிறைய தண்ணி குடிக்க சொல்லிருக்காரு சார். ஓகே ஓகே, உங்க ஹெல்த்தை பாத்துங்க. வாங்க வச்சு வண்டி ஏறா. வச்சு என்னடா பிரச்சனை? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணே. பெட்ரோல் கிட்ரோல் போட்டேடா? பெட்ரோல்லாம் ஃபுல்லாக தானே இருக்கு. போய் இறங்கி போய் பாடுறா போடா. ஏடா அம்மாவாசை, நீயாச்சும் பார்த்து தொலை வண்டி. பார்த்துட்டு தானே இருக்கேன். காக்கா மாட்டேன் முடி இங்கேலாம் வந்து கிடக்கு. அண்ணே மெக்கானிக் தானே கூப்பிடணும். மெக்கானிக்கை கூப்பிடணுமா? கேட்டா டேய், காலகாத்தால மெக்கானிக் நம்ம எங்கடா போறது? ஐயோ எந்த வயிறு எங்க புடுங்கிச்சுன்னே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? டைம் வேற ஆச்சே ஈஸ்வரா. அண்ணே அது இனிமேட்டுக்கு பறந்துவேன். ஏன் இப்படி பதற? என்னாச்சு உனக்கு? அங்க பாருண்ணே. ஏண்டா டேய், இவன் காலங்காத்தால நம்ம கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தவன். அதுக்கு என்ன இப்போ? அவன் காலையில் நம்ம கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? சார் வணக்கம் சார், நான் ஒரு கார் மெக்கானிக். என் ஃப்ரெண்டோட வண்டி ப்ராப்ளமாக நிற்கிது, என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியும்? ஏறுங்க தம்பி. அண்ணே ஆனா ரிஸ்க்கு. சாரி தம்பி, எங்களுக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நீங்க வேற வண்டி பாருங்க, நாங்க அர்ஜென்ட்டா போனோம். வச்சு வண்டி எடுப்பா. அட ஆமா, மெக்கானிக் சொன்னால கூப்பிடுண்ணே. இந்தப்பா கூப்பிடுறப்பா. மெக்கானிக் சார். என்னவா? ஐயா எக்ஸ்கியூஸ் மீ சார், என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கிடக்குது. கொஞ்சம் வந்து என்ன எதிர் பாருங்க சார். சரி வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். ஐ திங்க் உங்கள் வண்டியில் இக்னிஷன் காயில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஆமா, போறதுக்கு எதுவும் வண்டி இல்லையா சார்? இது கூட நானே செய்யணுமா? தில்லு முள்ளு செஞ்சி நீ வட்டக்காரா தூக்கு, நீ வட்டக்காரா தூக்கு. சார் பக்கத்தில் பத்மா ஆட்டோமொபைல்ஸ்ட்டை கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா? ரொம்ப அர்ஜென்ட். பத்மா ஆட்டோமொபைல்ஸா? வாங்க. தேங்க்யூ சார், நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. கிளம்பு கிளம்பு போ. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளே, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு கல்லு முள்ளே. சார் ரேடியேட்டரில் தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டா போ. டேய், ஒரு பையன் டச் பண்ண முடியாது. அண்ணன் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வாங்கிட்டு போடா. என்ன பாக்குற? போடா. மாமே சீக்கிரம் வந்துடுவேண்டி. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து வீட்டில் விட்டுறணும். நாளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நறுக்குன்னு சமைச்சு வை. நாளைக்கு வந்துடுறேன் நான். என்ன சார்
தெரில சார், அடிக்கடி இப்படி தான் சார் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவோம். ஐயோ, எதுவும் பண்ண முடியுமா சார்? என்ன பண்ணலாம், பின்னாடி போய் தள்ள முடியுமா? என்ன சார் லிஃப்ட்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இது கூட செய்ய மாட்டோமா? அப்போ ஓகே. இன்னைக்கு போய் தள்ளுற தள்ள பயப்பட துபாய். ஜெய் பாபு. யார் சார்? நான் அர்ஜென்ட்டாக மதுரை வரைக்கும் போகணும். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. யாராவது அங்கே விட முடியுமா? சார் பாவம் பிளைண்டு போல. சார் எமர்ஜென்சியா, கார் கொஞ்சம் ப்ராப்ளமா பார்த்துட்ருக்கேன், கோச்சிக்காதீங்க. ஆமாம் சார், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி. நீங்கள் வேற ஆளை பாருங்க, சீக்கிரம் டைம் ஆகுது. இல்லை அவர் வேலை பார்க்குறாரு, நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, என்ன பஸ் ஸ்டாண்டில் விடலாம்ல? இல்லைங்க, காருக்குள்ள வட்டக்கரா இங்கே தான் சார் பஸ் ஸ்டாப் இருக்கு, பாவம் போய் விட்டுவாங்க சார். அப்படியா? சரி வாங்க. ஐயா ஐயா, அழகையும் ஒசரத்தையும் படிச்ச ஆண்டவன் உங்க கண்ட பறிச்சு விட்டானே ஐயா. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரா சார்? தருண். முடிவுக்கும் பட்டகரா, படிக்கவும் குடிக்கவும் பட்டகரா, பெருமைக்கும் அருமைக்கும் பட்டகரா, மருந்துக்கும் விருந்துக்கும் பட்டகரா, பட்டகரா பட்டகரா பட்டகரா, கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி வதங்குறான், ஓடி ஓடி ஒழிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். தில்லுமுள்ளு செஞ்சு வட்டகரா தூக்கு, தில்லுமுள்ளு செஞ்சு வட்டகரா தூக்கு. அட மூணு பக்கம் தண்ணீர் உண்டு நம்முடைய மனதில், அது காகிதத்தில் கப்பல் செஞ்சு போட்டுறான காலத்தில். ஆசை உள்ள எல்லாருக்கும் 5-10 ஆகாயம், பேராசை உள்ள எல்லாருக்கும் பென்சு காரே பெருங்காயம். சரி பண்ணாத என்னன்னு தெரியலையே. ஐயோ, என்னது காலங்காத்தால நம்ம பார்த்தவங்க எல்லாம் ஒரே வண்டியில போறாருங்க. எப்படி போறது? ஓடி ஓடி ஓடிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். எங்க போய் விழுவ ராசா? ஐயோ, நம்ம வட்டக்கராவ ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே. தேங்க்யூ சார், வாழ்க்கை வளமுடன். என்னாச்சு இவருக்கு? என்ன நீங்க உட்காந்துருக்க? கொஞ்சம் சொதப்பு இருந்தா எல்லாரும் மாற்றிப்போம். ஆமாம் சார், நான் கார் ஸ்டார்ட் ஆகாத போதே நினச்சேன் நம்ம சாப்டர் இதோட க்ளோஸ்னு. ஆனால் நம்ம செந்தில் இருந்தனால நம்ம எல்லாரும் தப்பிச்சோம். அப்பா அண்ணே, கூல் தண்ணி போடா. குர்ரா, நான் நடந்து போயிட்டு வந்தேன். அடி நடந்து போய் வாங்கிட்டு வர ஒருத்தன், குடிக்கிற ஒருத்தனா? என்னண்ணே கல்லு மாதிரி உட்காந்துருக்க? ஏ வச்சே, அண்ணன் பார்த்தியா வட்டகரா உள்ள வச்சுட்டு பொறுப்பெல்லாம் வெளியே உட்காந்து காத்து வாங்கிக்கினுக்காரு. ஏ வச்சு வட்டகரா காணடா. எனக்கு ரொம்ப பதட்டமா போச்சு. பட் நாமெல்லாம் தருண் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவருக்கு கண்ணு தெரியாட்டு கூட ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. என்னடா சொல்ற? பரவாயில்ல சார், தேங்க்ஸ்லாம் எதுக்கு? அண்ணே வட்டகரா எங்கண்ணே? எப்படியோ நம்ம முயற்சிக்கு பலன் கிடைச்சிருச்சு. நம்ம வட்டக்கராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி வதங்குறான், ஓடி ஓடி ஒழிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். ஹலோ ஹலோ மணி, சொல்லுங்கள் சார். நம்ம டிராவல்ஸ் வண்டியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம டிராவல் காரை சர்வீஸ் விட்டுட்டு இக்னிஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சார். ஓ அப்படியா? நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகணுமா? சரி, பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஓகே சார், அவங்கள்ட்ட என் நம்பரை கொடுத்துருங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ம் ஓகே.
ஹைடா. டேய் மணி, டேய் ஏன்டா என்னால ஸ்கூலுக்கு வரவங்க எங்கடா போயிட்ட? இவ்வளோ அக்கறையா நீ ஏன் கேட்குற? அது இல்லடா, நம்ம கிளாஸுக்கு மலருன்ற ஒரு பொண்ணுக்கு நியூ அட்மிஷன் ஆயிருக்குடா. பார்க்கலாம் அதிகம். சாரி சாரி. ஓகே. மலர் இவ்வளோ மாதிரி இருப்பாளா? டேய், நான் சொன்ன மலரே இவதான்டா. ஆமாடா. டேய் நான் நல்லாவே பார்க்கலடா. இருடா சரியா போய் பார்த்துறேன்டா. டேய் இவ்ளோ அவ நம்ம கிளாஸ் தான்டா. மூடிட்டு நட. ஓகே. டேய் அங்க பாருடா. All of you sit down. Mani? 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 டேய் மணி. ஆமா சார். குட் மார்னிங் சார். எந்த உலகத்தோட இருக்க நீ? இல்லை சார், இங்கே வாத்தியாருக்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம உட்காந்துருக்க. போடா வெளியே. போடா. சைலன்ஸ். கோயிந்தா கோயிந்தா. போங்கறேன். எஸ் என் இனிய பொன் நிலாவே கனவிலும் கனாவே. நான் அன்னைக்கு ஃபுல்லாக மலரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அவளை பார்த்த அந்த நேரத்தில் தான் நான் உணர்ந்தேன் என்னோட முதல் காதலை. அன்னைக்கு வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் லவ் தான் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். டேய் கோயிந்தா. என்னடா? இதோ பார் கவிதை. இதை கொடுத்து அவளை எப்படி கற்பனை மட்டும் பார். உனக்கு கவிதை எழுத தெரியுமா? படி. அன்பே ஆருயிர் மலரே. நீ ஓகேன்னு சொன்னா உனக்காக தருவேன் என் உயிரே. ஆரஞ்சு பழ தோலை போல செவந்திருக்கு உன் கலரு. வாவ். ஆனா உன் பேரோ மலரே. உன் பேரை கேட்கும் போது ஏறுதே எனக்குள்ள ஒரு ஃபயரு. நீ கிடைக்கலனா நான் விட்டுடுவேன் உயிர். டேய் அதெல்லாம் விடு. என்ன பீரியட் தெரியுமா? மேக்ஸ் பீரியட். சும்மாவே மேக்ஸ் வாத்தியாரு டெரரு. இன்னைக்கு எல்லாத்தையும் மேக்ஸ் புக் வேற கொண்டு வர சொல்லிருக்காரு. டேய் மணி, நீ மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கியா? எப்படி நீ கொண்டு வந்திருக்க மாட்ட. எப்படி? டேய் மணி, நானே தெரிலடா. இப்பெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா வார, புக்கெல்லாம் கரெக்டா கொண்டுட்டு வர 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 படிப்பாகிட்டே போறா. Good morning sir. Good morning. All of you sit down. My dear students, இன்னைக்கு எல்லாரும் மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கீங்களா?
கொண்டு வந்துங்க சார். எல்லாம் மேல எடுத்து வைங்க. அச்சோ சுபா, எல்லாம் போச்சு. மேக்ஸ் புக் மறந்து வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்டி. மேக்ஸ் புக் உனக்கு என்ன பண்ணுவ மணி? தேங்க்ஸ். நைஸ், வெரி குட் மலர். எஸ் சார். மணி, எங்கடா உன் புக்கு? எந்திரிடா. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். எந்திரிடா முதல்ல. புக்கு எங்க? வீட்லேயும் மறந்து. வெளியில போ, போய் முன்னாடி நில்லு. போ. நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் சார். வெரி குட். எல்லாரும் புக்கை கொண்டாந்துருக்காங்க, நீ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்கிற. அப்படின்னா உனக்கு படிப்பு மேலே அக்கறை இல்லை, என் மேலே பயம் இல்லை, அப்படிதானே? உன்னெல்லாம் நீட்ரா கையா, நீட்ரா நீட்ரா கை நீட்ரா நீட்ரா கையா. போய் பையன் எடுத்துட்டு வெளியே போ. நீ இப்பெல்லாம் கிளாஸ் வரக்கூடாது. போய் மணி மணி டேய் மணி நில்லுடா. ஏன்டா இப்படி பண்ண? உன்னோட புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா அடி வாங்கின? நீ அடி வாங்குறத என்னால் தாங்கிக்க முடியாது மலர். அது ஏன்? அது என்னால் சொல்ல தெரியல, சொல்லவும் முடியல. முடிஞ்சா நீயே புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். என்னவா இருக்கும்? டேய் உன்னை கொன்னுடுவேன்டா. அதான் அதேதான். எப்ப சொல்ல போற? ஏதோ என்கிட்ட பேசணும்னு. என்ன? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆமா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். முதலில் நீதான் இல்ல முதலில் நீதான். இல்ல நீதான் 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 நோ நோ நீதான் நீதான் நீதான். உன்கிட்ட இப்ப நான் ஒண்ணு சொல்லணும். இல்ல நீதான் முதல்ல சொல்லணும். நோ 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 நோ, லேடிஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட். ஸோ நீயே சொல்லு. ஸ்வீட் 16 பெண்ணுக்குள் ஏற்படும் எதுவோ அதுவே அதுவே. தூக்கம் வரல, சாப்பிட பிடிக்கல, பகலிலும் கனவுல மிதக்குறேன். முக்கு மேல ஒரு பரும் மெல்ல சிரிக்குது, ரெக்க இல்லாமல காலு மேல பறக்குது. தொண்டை குழி வத்தி போச்சு, நாக்கு மேல ஒட்டிக்கிச்சு. வார்த்தைய நான் தேடுறேன்னு எப்படி நான் சொல்ல போறேன்? ஆமாமா எனக்கும் அதுதான், ஆமாமா எனக்கும் அதுதான். ஸ்வீட் 16 பெண்ணிடம் சொல்வது எதுவோ அதுவே அதுவே. தூக்கம் வரல, சாப்பிட பிடிக்கல, எங்கேயோ அப்படியே
மிதக்குறேன். எந்த மூஞ்சையும் பார்த்தாலே பிடிக்கல, அம்மா அப்பா கூட பிடிக்கல. சொல்ல போறேன் இப்பவே நான் சொல்ல போறேன். அந்த 3 வார்த்தையை நான் சொல்ல போறேன். நீ சொல்லு நீ சொல்லு ஹே நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. ஓ ஸ்வீட் 16 பெண்ணிடம் சொல்வது எதுவோ அதுவே அதுவே. ஸ்வீட் 16 பெண்ணுக்குள் தோன்றிடும் எதுவோ அதுவே அதுவே. டேய் அங்க பாரு, நம்ம சீனியர் ரமேஷ் மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் பண்ற அலப்பறையும் அட்டுலையும் தாங்க முடியாது. ஏய் போடா 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 போடா. அவன் கூட ஒருத்தர் வாரம் பாரு, கரப்பாம்பூச்சிக்கு சட்டை போட்டேங்க எனக்கா. செம்ம மாசு இல்ல? யாரு? நம்ம ரமேஷ் சீனியரை சொன்னேன். அண்ணா நியூ அட்மிஷனா? ஆமாண்ணா. டோன்ட் கால் மீ அண்ணா, ஜஸ்ட் சே சீனியர். ஓகே ஓகே சீனியர். என்னடா முறைக்கிற? நான் யாரும் தெரியுமா? கணக்கு வாத்தியார் பையன். இப்படிலாம் முறைச்ச மூஞ்சி கிஞ்சியெல்லாம் கிழிச்சிருவேன். ஓகே என்ன முறப்பு? கிளம்பு. யாரா அவன்? நம்ம அப்பா கிளாஸ் தான், சொல்லு தூக்கிடுவோம். அவன் மேல ஒரு கண்ணு வை. மலர், நான் என் ஃபேமிலியோட 2 days சென்னை போகிறேன். எதுக்கு? ரிலேட்டிவோட மேரேஜ். என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை பார்க்காம உன் கூட பேசாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கும் தான் மலர், பட் அப்பாவோட ஆர்டர் மீற முடியாது. சரி, சீக்கிரம் வந்துடுறா. சரி. டேய் மணி, டேய் நீ 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. நம்ம சீனியர் ரமேஷ் கூட மலர் டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாடா. எனக்கு என்னமோ சீனியர் ரமேஷும் ஆளை கரெக்ட் பண்ணிட்டா போல தெரியுதுடா. ஏன்டா ஏன் மேல கோவப்படுற? இப்ப கூட அவன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்டா. என்னடா என்ன பிரச்சனை? நீ சீனியரா இருக்கலாம், இல்ல கணக்கு வாத்தியார் பையனா வேணாலும் இருந்துக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மலர் ஏன் ஆளு. இனிமே நீ மலர் கூட பேசுறத பார்த்த கொன்றுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ரமேஷ், ஸ்கூல்ல நீ எவ்வளவு பெரிய ஆளு. உன்னை பார்த்தா ஸ்கூல் பசங்களை கக்கா போவாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் வந்து மேட்டிட்டு போறேன், பார்த்துட்டு சும்மா இருக்க. நீ அவனை அடிப்ப, நான் ரசிக்கான்னு நினைச்சேன். ஆனா சேவலுக்கு பையன் போட்டா பண்ணிட்டேன். மலருக்கு ஆரஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். மலருக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாயை கொடுத்து எப்படி கரெக்ட் பண்ற மட்டும் பாரு. நீ பெரிய ஆளு தான்டா. மணி, ரமேஷ் உன்னோட நல்லா ஜோக் அடிக்கிறாரு. என்னது ரமேஷ்? ஓ அதுவா? ரமேஷ் தான் சொன்னாரு, அவர் சீனியர்னு சொன்னா பிடிக்காது, பேர் சொல்லி கூப்பிட சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு ரமேஷ்?
மலரு மலரு மணி ரமேஷை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் மணி ரமேஷ் போட்டு அடிக்கணும்? அதுவா? ஐயோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். மணி டேய் ஹலோ ஹலோ சொல்லுங்க. உங்க டிராவல்ஸ்ல இருந்து இந்த நம்பர் கொடுத்தாங்க. ஓகே ஓகே, உங்க பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்ல நான் வெயிட் பண்றேன். ஓகே சார், உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஐ வேர்ட் லைன் ஷர்ட், பிளாக் பேண்ட். ஓகே சார். அம்முக்குட்டி அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கார் இல்ல, அங்க பாருங்க, அங்க பாருடா செல்லம். தாத்தா தாத்தா, அம்மாவும் அப்பாவும் ஏன் ஏந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க கடவுள் கிட்ட போட்டாங்கம்மா. அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? அப்பா அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. அப்பனா நீ அம்மா அப்பா மாதிரி நல்லா பாத்துப்பீங்களா? அதுக்கு மேல என்ன பாத்துக்கோ. என்ன சார், கனவுல மூழ்கிட்டீங்க போல? ஆமாப்பா, பழைய கனவு திடீர்னு நினைவுக்கு வந்துருச்சு. சரி வாங்க சார். அருமையான பாட்டுப்பா. ஆமாம் சார், கண்டிப்பாக இந்த மாதிரி சாங்கெல்லாம் கேட்குறப்ப தான் மனசில் உள்ள பாரம் எல்லாமே குறையுது. கரெக்டா சொன்னப்பா. உன் பேர் என்னப்பா? மணிகண்டன். ஆனால் எல்லாரும் ஷார்ட்டா மணின்னு கூப்பிடுவாங்க. சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா அருமையான பேரப்பா. அட போங்க சார், நீங்கள் வேற. இந்த பேரை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே, எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். எவனை பார்த்தாலும் வெறுமணியா இல்லை கேட்குறான் சார். முடியல சார்.
இதுவே ஒரு சதீஷ், மகேஷ் இல்லாட்டி சரணேஷ்னு ஒரு பேரை வச்சுருந்தா பெரிய ஹீரோவாகிருக்கலாம் தமிழ் சினிமாவில். என்ன பண்ணுறது, என் பேரோ மணி. இந்த மணிங்கிற பேரை வச்சுட்டு டிரைவராக தான் ஆக முடிஞ்சிச்சு. பரவாயில்லப்பா, நீ நல்ல வேடிக்கை தான் பேசுகிற. சார் உங்கள் பேர்? என் பேர் மாதவன். மாதவன்? ஓ, பாலக்காட்டு மாதவனா? ஆமாம், என் சொந்த ஒரு பாலக்காடு தான். அது நினைக்க எங்கே மனசிலாயி? நீங்கள் பேசுகிற தமிழை வச்சு ஒரு கெஸ்ஸிங் தான் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இந்த காலத்தில் தமிழர்களே தமிழில் பேச தயங்கும் போது ஒரு மலையாளியாக இருந்துட்டு நீங்கள் எப்படி சார் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க? பிகாஸ் ஐ லவ் தமிழ். ஓ, அண்ட் இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். வாவ், சூப்பர் சார். மணி என்னாச்சு சார்? நான் முன்னாடியே பிரேக் போட்டேன் சார், ஆனால் மயங்க கிடைக்கிறார் சார். என்ன ஆச்சுன்னு பாருப்பா. ஹலோ சார், எழுந்துறீங்க சார். சார் தண்ணி எடுத்துருவாங்க சார். சார் சார் எழுதுறீங்க சார். சார் யோ, உனக்கு ஒரு வண்டியே கிடைக்கலையா? என் வண்டி தான் கிடைச்சா அவனுக்கு சாக. ஓகே சார், ரிலாக்ஸ். மணி சும்மா இரு சார். உங்களுக்கு அடி ஒன்றும் படலைல்ல? ரிலாக்ஸ். நோ சார், ஐ எம் ஆல் ரைட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாரியா? ஓகே சார். நான் மட்டும் பிரேக் போடணும்னு வச்சுக்கியா, இந்நேரம் நீ மேலே போயிருப்ப, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? வெரி வெரி சாரி சார், ஐ எம் பிளைண்ட் பர்சன். மணி, அந்த கண்ணாடி எடு. சாரி சார். சார் எழுந்திருக்க சார். சார் உண்மை தெரியாமல் ஏதோ திட்டேன் சார். எழுதுறீங்க சார். பார்த்து சார், பார்த்து தயவு செஞ்சு மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். இட்ஸ் ஓகே. ஓகே, உங்களை எங்கே ட்ராப் பண்ணுறோம் சொல்லுங்கள் சார். போகிற வழியில் ட்ராப் பண்ணுறோம். எனக்குன்னு யாருமே இல்லை. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சாப்பிட ஏதாவது வாங்கி தர முடியுமா ப்ளீஸ்? நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பொறுமையாக சாப்பிடுங்க சார். உங்கள் நேம் என்ன சார்? மை செல்ஃப் தருண், தருண் சுப்பிரமணியம். இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஃபேமஸான பேர், பட் ஞாபகம் வரமாட்டேங்குது. என் பேர் தருண் சுப்பிரமணியம், டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. எஸ், யூ ஆர் கரெக்ட். கிரேட் பிசினஸ் மேன் ஆஃப் மதுரை. பட் என்னாச்சு மாதவன் சார், ரொம்ப அமைதியாக வரீங்க? மணி, நம்ம கூட இருக்கிறது யாருன்னு தெரியுமா? மிஸ்டர் தருண் சுப்பிரமணியம். 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஆடிட்டிங் ஒர்க் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தருண் சாரோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தருண் சார் தான் அந்த கம்பெனியை கவனிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். என்னாலேயும் அதுக்கப்புறம் மதுரைக்கு போக முடியல. உண்மையா தருண் சார்? யா, இட்ஸ் ட்ரூ. பின்னையா இப்படி? எஸ் சார். தென் வாய்? எதுக்காக உங்கள் லைஃப் இப்படி ஆயிடுச்சு?
ஏங்க உங்களை பிரிஞ்சு எப்படிங்க முன்னால் இருக்க போகிறேன்? ஸோ ப்ளீஸ் நீங்களும் வாங்க. ஏய் அதான் மொபைல் இருக்குல்ல, எப்போ உனக்கு பேசணும் தோணுதோ உடனே வீடியோ காலில் வா, பேசுவோம். எனக்கு இங்கே அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால தான் உன் கூட என்னால் வர முடியல. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரி. ஏய் இன்னும் 3 நாள் நம்ம புரிஞ்சு தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் அதனால் என்னது இது? ஒரு 3 நாளைக்கு தாங்குற மாதிரி ஏதாவது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராச்சும் லைட்டை ஆன் பண்ணுங்க, ஒரே இருட்டாக இருக்கு. ஐயோ சாரி தருண், எங்களால் உங்கள் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது, உங்கள் பார்வையை காப்பாற்ற முடியல. டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க? உள்ள என் ஒய்ஃப் லக்ஷயா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. டெல்மி டாக்டர். சாரி தருண், அவங்க இறந்து 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எஸ் தருண், 3 மாதமாக நீங்கள் அன்கான்சியஸில் இருந்தீங்க. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேயே உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. நோ டாக்டர், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன். என் ஒய்ஃப் சாகலை. நோ ப்ளீஸ் தருண், அப்படிலாம் இருக்காது. செல்ஃப் ப்ளீஸ். மச்சான் ராஜு ஏன்டா அழுவுற? ராஜு டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. என்னடா? லக்ஷயா சாகல இல்ல. சொல்லு ராஜு. சாரிடா. சொல்லு. டாக்டர் சொல்றது உண்மைதான்டா. அன்னைக்கு அவ ஸ்பாட்லயே இறந்துட்டா. என்னாச்சு மணி? சார் என்னன்னு தெரியல, இந்த போய் பார்க்குறேன் சார். என்ன ப்ராப்ளம் மணி? தெரியல சார். இந்த ஏரியாவில் மெக்கானிக் ஷாப் இருக்கா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியலையே சார். அங்கே ஒரு ஹோட்டல் தெரிகிற மாதிரி இருக்கே, நான் போய் விசாரிச்சு வந்துடுறேன். ஓகேப்பா, பார்த்துங்க. ஓகே. தருண் சார், பக்கத்தில் எதுவும் மெக்கானிக் ஷாப் இருக்கா? நான் பார்த்து வந்துடுறேன். மாதவன் சார். எஸ் சார். உங்கள் பிஸ்னஸ் கார்டு கிடைக்குமா? இட்ஸ் மை ப்ளஷர். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பேர் செந்தில். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, பாய். ஹலோ, மெக்கானிக் செந்திலனாவா? 10 மினிட்ஸில் மெக்கானிக் வந்துடுவார் சார். தேங்க் காட். உண்மையிலே தருண் சார் பாவம்ல? ஆமாம் மணி, ரொம்ப பெரிய இழப்பு. ஆமாம் சார். சரி வாங்க போகலாம். நீங்கள் தான் மணியா? நீ கிளம்ப, நான் வந்துடுறேன். என்ன ப்ராப்ளம்? செல்ஃப் எடுக்கல, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. நீங்கள் வண்டிக்கு போங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. என்ன கொஞ்சம் முன்னாடி ட்ராப் பண்ணுறீங்களா? ஓகேடா வாங்க. சரி.
அண்ணே இப்படியே உட்காந்தா எப்படிண்ணே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுண்ணே. நம்ம தலைவனுக்கான அட அறிவு விட்டோனே அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நம்ம அச்சி தெரிச்சு ஆரக்காய நசுக்கி அண்டத்தை கலக்கி நமக்கு நல்லா வச்சுட்டு போயிட்டாங்கடா. என்னத்த அப்பதான் அண்ணே வச்சுட்டு போனேன் திணிச்சிட்டு போயிருக்காங்க. திணிச்சிட்டா என்னடா சொல்ற? இங்க பாருங்க வாழைத்தண்டை திணிச்சிட்டு போனா வண்டி ஸ்டார்ட் ஆகாதாடா? ஸ்டார்ட் ஆகாதுண்ணே. நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ஏன் நம்ம தலை மங்காத்தா படத்துல கூட இந்த சீன் இருக்குல்ல. ஆஹா டேய் வச்சி சீக்கிரம் போடா அவங்களை பிடிக்கணும். அண்ணே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணே. என்னது வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? டேய் சாவியை கரெக்டா போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற. அண்ணே சவுண்டே வரலண்ணே. சவுண்டே வரலையா? டேய் வச்சி அந்த மெக்கானிக் போய் வேணும்னே ஏதோ ரிப்பேர் பண்ணி விட்டு போயிருக்காடா. ஏதோ வயிறு பிடிக்க விட்டா அதாட வண்டி ஸ்டார்ட் ஆகல சவுண்ட் வரல. அண்ணே எனக்கு ஒரு ஐடியா. என்னடா ஐடியா சொல்லு. நம்ம யார் ஏரியாவில் நிக்கிறோம் தெரியுதா? யார் ஏரியாவில் தான் இருக்கோம்? அண்ணே நம்ம நிக்கிறது உன் தம்பி வயலண்ட் விருமாண்டியோட ஏரியா. சட்டம் தெரிஞ்ச ரவுடிடா என்கிட்ட வா. ஓ ஆமா இல்ல அவரு கால் பண்ணா நம்ம வட்டகராவையும் அவங்களே பிடிச்சி ஊத்துறாருல. அமாவாசை சூப்பர். ஏய் உன் பேர் தாட்ட அமாவாசை ஆனா உன் மூளை பௌர்ணமி மாதிரி பளீர்னு இருக்குடா. வச்சு உன் போனை கொஞ்சம் கூட போன் பண்ணி தரேன். என்னடா என்ன தொலைவா? அண்ணே என்னடா ஏன் பதற? அந்த லிஃப்ட் கொடுத்த வண்டியில போனை விட்டேனே. அடப்பாவி. டேய் அமாவாசை உன் போனாச்சு குடுறா. குடுறா. ஹலோ ஏய் வாங்கடா. அமாவாசை என் தலைவர் பூஜையில நான் எப்படி குளிப்பேனே தெரியலையே. எல்லாம் போச்சுடா. என் தம்பி வண்டி மாதிரியா இருக்கு. அமாவாசை என் தம்பி வந்துட்டாடா. என் தம்பி உட்காரச்சுக்க வந்துட்டாடா. வாடா என் தம்பி. ஏ ராஜா ஐயா 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 தம்பி தம்பி நான் என்னன்னு சொல்லுவேன் தம்பி. என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு எல்லாம் போச்சு தம்பி. வண்டியில ஏறு. சரி தம்பி ஏறுங்கடா. மணி வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டப்பா. ஏன் சார்? அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணோம். மீ டூ. ஆமாம் மணி வண்டி சைடில் நிறுத்து. எனக்கும் அர்ஜென்ட்டு. உங்களுக்குலாம் வரப்ப எனக்கு வராதா? எனக்கும் தான். சரி அண்ணே அந்த வண்டியில தான் என் போனை விட்டேனே. அட நீ வேற கொஞ்சம் சும்மா இருடா. அவ்வளவு பெரிய காரே கிடைக்கும் போது உன் போன் கிடைக்காதா? பேசாம இருக்க மாட்டியாடா? என்ன சொல்ற? அந்த டாஷ் போர்டில் தான் போனை வச்சேனே. இந்தா உன் நம்பரை போடு. ஆமா ஏன் தம்பி? என்ன தம்பி இது? இது டிராக்கிங் ஆப். இது மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது சரி தம்பி. இந்த ஆப் மூலமா அவங்களுக்கு வச்சுக்க பாருங்க ஒரு பெரிய ஆப். கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி ஒதுங்குறான். ஓடி ஓடி ஒடிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். முள்ளு செஞ்சு வட்டகர தூக்கு. முள்ளு செஞ்சு வட்டகர தூக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா என் லைஃபோட பெரிய டர்னிங் பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும். ஆமாம் மணி நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. முயற்சி பண்ணா எதுவும் சாதிக்கலான்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். பெட்ரோல் போடலண்ணே. நம்ம இருந்த அவசரத்தில் பெட்ரோல் போடுறதை பற்றி டோட்டலாக மறந்துட்டோம். ஓகே சார் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மணி நீ இரு இவங்களை பார்த்துக்கோ நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிண்ணே ஓகே. மணி இங்கே மெயின் ரோட்டில் கார் நின்னா மேபி ப்ராப்ளம் வில் பி ரைஸ். ஸோ கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருவோப்பா. இனி ஃப்யூச்சர்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் சார்.
கண்டிப்பாப்பா. Friendship is not have an age, and I never forget you all. Okay. எப்படி அவளை கண்டுபிடிச்சாங்க? தெரியலையே சார். என்னாச்சு மணி? தருண் சார், நம்ம எவங்கிட்ட இருந்து தூக்கணுமோ அவன் நம்மள தூக்க வந்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம் மாதான் சார்? சார் இதை எடுத்து நான் பார்த்துக்கிறேன். இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். தனுசை அழைச்சி நீங்க போங்க. எனக்கு என்ன இருந்தாலும் திரும்பி வந்துடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க சார். நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க சார். கூப்பிடுறா கூப்பிடுறா. முடியாதா? இப்போ எப்படி கூப்பிட வைக்கிறன்னு மட்டும் பாரு. கூப்பிடுறா. முடியாதா? அவன்தான் அவன்தான் கூப்பிடு. அவனை கூப்பிடா, அவனை கூப்பிடா. என் உயிரை போடாது வந்துடாதீங்க சார். உயிர் போகதான் போகுது. நிறுத்துங்க. தப்புலாம் ஏன் மேலதான். இதெல்லாம் என்னோட பிளான் தான். கொல்றதுன்னா என்ன கொல்லுங்க. மணியை விட்டுருங்க. மொத்த பிளான் உன்னோட தானே? எப்படி மணி எப்படி? அன்னைக்கு எங்க நாடு வெள்ளம் வந்து கஷ்டப்படும் போது ஒரு தமிழன் தான் வந்து முன்னாடி நின்று உதவி பண்ண. இன்னைக்கு இந்த மாதவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது தமிழுங்க தான் முன்னாடி வந்து உதவி பண்றீங்க. நம்ம வாழ்ந்தாலும் முன்னா வாழுவோம், செத்தாலும் முன்ன சாவோம். சாவுங்கடா. அண்ணா டீ குடிக்கலாமா? ஏன் மணி, நம்ம தருண் சார் லைஃப்ல உள்ள லைஃப் ஸ்டோரி மாதிரி உன் லைஃப்ல எதுவும் லவ் ஸ்டோரி கிடையாதா? நீங்களுமா சார்? என்ன மணி வெக்கப்பெல்லாம் படுற? மணி நீ வெக்கப்படுறத பார்த்தா நிறைய லவ் ஸ்டோரி இருக்கும் போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஒரே ஒரு லவ் தான், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஃபார் எவர். அதுக்கப்புறம் என் மலரை திரும்பி பார்ப்பனா பார்க்க மாட்டேனான்னு தெரியாமையே இருந்தேன். அன்னைக்கு தான் மலரை நான் கோவிலில் பார்த்தேன். எப்படி இருக்க மலர்? நில்லு மலர். என்ன மலர் தெரியாத மாதிரி போற? நீ சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. மலர் ப்ளீஸ், நான் சொல்றத 5 நிமிஷம் கேளு. கையை விடுறா கொலகார பாவி. ஆமாண்டி, நான் கொலகார பாவி தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு?
ப்ளீஸ் அண்ணே. டேய் உனக்கு என்னடா வேணும்? நான் இப்போ உங்க கூட சண்டை போடவோ இல்லை பிரச்சனை பண்ணவோ வரலண்ணே. நான் ஏதாவது உங்களை தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் காலில் வேணாலும் விழுறேண்ணே. எனக்கும் மலருக்கும் நடுவில் வராதிங்கண்ணே. மலர் மட்டும்தான் என் உயிர்ண்ணே. ப்ளீஸ். என்னது உயிரா? அப்போ நான் செஞ்சது சரிதான்டா. என்னென்ன செஞ்சீங்க? நேற்று உன் உயிர் மலர் என் வீட்டுக்கு மேட்ச் கைடு வாங்க வந்தா. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்கான்னு நீயும் பாரு. மலர் உன்னை எவ்வளவு நம்பலாம்? இப்படி ஒரு எச்சத்தனமான காரியத்தை பண்ணிருக்கா? சட்டையில இருந்து கையறா கையறா. என்ன என் போன் உடைச்சிட்டா? என்னால ஒன்றும் பண்ண முடியாது நினைச்சியா? இப்போ நீயும் நானும் மட்டும்தான் உன் மலரோட அழகை பார்த்தோம். இன்னைக்கு ஈவினிங் இந்த உலகமே உன் மலரோட அழகை பார்க்க போகுது. என்ன சொல்ற? இன்னைக்கு ஈவினிங் உன் மலரோட அழகை ஊருக்கே படம் போட்டு காட்ட போறேன். யூடியூப் சோஷியல் மீடியா மூலமா. நீ உடைச்சது வெறும் காப்பி தான் தம்பி. மெயின் சோர்ஸ் என் சிஸ்டத்தில் இருக்கு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடா. என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்லோட் பண்ண விட மாட்டேடா. எனக்கு அன்னைக்கு உன் மாறதா பெருசா தெரிஞ்சே தவிர அவன் உசிரி எனக்கு பெருசா தெரியல. இந்த விஷயத்துல இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. நான் அனாதையாவே வாழ்ந்துட்டு போறேன். குட் பை. மணி நில்லு. நீ அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கேன். I love you, mother. ஒரு அப்பாவா பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. ஆனால் ஒரு மாப்பிள்ளையா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. புரியலையே சார். நல்ல மனசும் நல்ல குணமும் மட்டும் பத்தாது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. வேற என்னப்பா வேணும்? பணம் வேணுமா? பணம் வேணும். மணி பேரில் இருந்தால் மட்டும் பத்தாது, பேக்கெட்லேயே இருக்கணும். உங்களை இப்போவே பெரிய ஆள் ஆகணும்னு நான் சொல்லலை. 2 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் மலர் உங்களுக்காக காத்திருப்பா. சாரி மணி, நான் மட்டும் முதல்ல இருந்த மாதிரி நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ் நவ். பரவாயில்ல தருண் சார், எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? ஆமாம், உங்கள் பிஸ்னஸ் என்னாச்சு? இந்த உலகம் இருண்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையான உலகம் என்னன்னு. ஓகே சார், நான் வரேன் சார்.
உட்கார்றா. திடீர்னு உன் பேரில் எப்படி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன்? டேய், என்ன யாருன்னு நினைக்கிற? இன்னும் 6 மாசத்துல இந்த ராஜு promoted as a managing director to TS Group of Company. எப்படிடா? உன் ஃப்ரெண்டு தானே எம்டி? டேய், இப்போ TS Group of Company-யே என் பேர்ல மாத்தியாச்சு. தருணா உன் பேர்ல எழுதி கொடுத்தான். ஏண்டா, அவன் என்ன முட்டாளா என் பேர் எழுதி தரத்துக்கு? அவனா எழுதி கொடுக்கல, நானா எழுதி வாங்கிட்டேன். அவங்கிட்ட ஃபைல்ல சைன் வாங்க போகல, அப்படியே என் பேர்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் மாத்தி எழுதி வாங்கிட்டேன். ஆக்சிடென்ட்ல அவன் கண்ணு போனதை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட. அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான்டா. தருணுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒய்ஃப் லக்ஷயா கம்பெனி கணக்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டா. அவளோட சாப்டர் க்ளோஸ் பண்ணதான் இந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணேன். பட் அவளோட சேர்ந்து என் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டான். பட் அவனுக்கு பார்வை போயிடுச்சு. டாக்டர் சொன்னாரு ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணா அவனுக்கு பார்வை திரும்ப வந்துடும். பட் அப்படி பண்ண போனா இந்த கம்பெனிக்கு இந்த ராஜு எம்டி ஆக முடியாது. அதான் டாக்டருக்கு 3 லட்ச ரூபா பணம் கொடுத்து போய் சொல்ல சொன்னேன். தருணும் நம்பிட்டான். இது தருணுக்கு தெரிஞ்சா? இப்போ அவனுக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா இப்போ அவன் பணக்காரன் இல்லை, வெறும் பிச்சைக்காரன். அப்பனா நீ இப்பவே எம்டி ஆக வேண்டியதானே? அதை நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. 1000 கேள்வி வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? வெளிநாட்டுல இருந்து ஒரு ஸ்லோ பாய்சன் வருது. அதை அவன் சாப்பிட்ற சாப்பாடுல கலந்து கொடுத்தா வித்தின் 6 months ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி போய் சேர்ந்துருவான். அப்ப நான் எம்டி ஆகிடலாம். சூப்பர்டா. அவனுக்கும் உனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். டேய் ஃபூல், ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு கடையில் போய் 2 கிலோ அரிசி வாங்க முடியுமா உன்னால? மணி இஸ் எவ்ரிதிங். வாழ்க்கையில தேவை காசு, பணம், துட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி குப்பையில போடுறா. அதுவும் கரெக்ட் தான்டா. அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் ரோடாக அலையும் போது தான் உங்களை பார்த்தேன். ரியலி கடவுள் உங்களை ரொம்ப சோதிச்சிட்டார். தருண் சார், எனக்காவது பணம் இல்லாதது தான் ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு அந்த பணமே ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஹலோ. ஐயோ, என்னடா சொல்கிற? சரி, நீ கடைக்கு வந்து சார். என்னாச்சுண்ணே? இது பிரச்சனையா? அதை விடுமணி, வர பஸ் ஸ்டாப்பில் என்ன இறக்கி விட்டுரு. என்னாச்சு செந்தில்? திடீர்னு பாதி வழியில் இறங்கணும்னு சொல்ற. ஏதாவது பிரச்சனையா? சும்மா சொல்லப்பா. இங்க எல்லாரையும் உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. தம்பி, லோன்லாம் கொடுப்பீங்களா? ஆமாம் சார், அதான் எங்களோட வேலையே. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டீ சொல்லலாம் தம்பி, எனக்கு டீ எல்லாம் வேணாம். இல்லை, அதெல்லாம் இல்லை சார். ரெண்டினா உங்களுக்கு எவ்வளோ சார் பணம் தேவைப்படுது? செந்தில் மகன் கடை நம்மள்தா. உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும்? 2 லட்சமா 3 லட்சமா? ஒரு 10,000 போதும்ப்பா. 10,000மா? 10,000 வச்சு என்ன பண்ண போறீங்க? விவசாயம் பண்ணப்பா. என்னது விவசாயமா? அண்ணா டீ கேன்சல். உன்னையெல்லாம் பார்க்கும்போது தெரியும்யா, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கன்னு. அப்போவே நினச்சேன் நீ ஒரு விவசாய தான் இருப்பேன்னு. போயா, மெக்கானிக் கடையை பார்த்து ஏமாந்துட்டேன்னு. யார்ப்பா அவன்? தம்பி, லோன் வேணுமான்னு கேட்டுச்சுப்பா. நாளைக்கு விதை நெல் வாங்க ஒரு 10,000 ரூபா லோன் கேட்டேன்ப்பா. ஒரு டீ கடைக்காரனை நம்பி வழியை போய் லோன் வேணுமான்னு கேட்குறான். ஒரு சாப்பாடு போடுற விவசாயி வழியை போய் கேட்டாலும் லோன் தரமாட்டேங்கிறான்ப்பா. எப்படி தருவான்? அந்த டீ கடைக்காரனுக்கு லோன் கொடுத்தா அவன் டீ விற்றாது லோன் அடிச்சிருவான். நீயே சாப்பாடுக்கு வழியிடாம இருக்க, நீ எப்படி லோன் அடிப்ப? எல்லாரும் எங்களை இப்படி ஒதுக்கிட்டா நாங்கள் எப்படியா முன்னேறது? நாங்கள் மக்களுக்கு சாப்பாடு போடுறத தவிர வேறு என்னையா பாவம் செஞ்சோம்? சரி சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஒரு 10,000 ரூபா கொடுப்பா. விதை நெல் வாங்கணும். சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்றேன். நீ திருப்பி கொடுத்து கிழிச்ச பொடி.
சரி வரேன்ப்பா. இந்த விவசாயம் பண்ணுறேன்னு என் காசை ஃபுல்லாக அழி. உடம்பு பார்த்துக்க. என்னண்ணா அப்பா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு? ஆமாம் தம்பி. என்ன விஷயமா? அதே விவசாயம் பண்ணோன்னு தான். வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்தாச்சு. சரி வச்சுட்டு கிளம்பு. ஓகேண்ணா. காலம் மாறிட்டு தான் போகுது, ஆட்சியும் மாறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஆனால் வர அரசியல்வாதிகள்லாம் நம்மளுக்கு விவசாயின்ற பட்டத்தை கொடுத்து இன்னும் அடிமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. வேற என்ன பண்ண, நம்ம காலத்துக்கும் இப்படியே புலம்பிக்கிட்டு தான் இருக்கணுங்க ஐயா. ஐயா உங்க பையன் வர மாதிரி இருக்கு பாருங்க. இப்பா அவன் முன்னாடி யாரும் விவசாயத்தை பற்றி பேசுகிறாதீங்கப்பா, காரி துப்பிடுவான், புரியுதா? புரியுது புரியுது. நான் அந்நிய நாட்டு தூதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுறீங்க போல. அப்படிலாம் இல்லைப்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வெட்டி பேச்சு தானே, நீ கிளம்புடா. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? விவசாயத்தை பற்றி தான்ப்பா நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் வெட்டி பேச்சுன்னு சொல்கிறல்ல. ஏன்பா ஒரு விவசாயியுடைய பையனா வந்துக்கிட்டு நீயே இப்படி பேசினா எப்படிப்பா? ஏன் ராமசாமி? யோ நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன், இந்த உலகமே உங்களை பற்றி இப்படி தான் பேசிட்டு இருக்கு. விவசாயத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுறீங்களா? நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற கொடுக்குற வரவேற்பு கூட நம்ம நாட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்கள மாதிரி விவசாயிக்கு கொடுக்கறது இல்லை. இவ்வளோ ஏன் வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற பெட்ரோல் டீசலோட விலையை அந்த கம்பெனியால் நிர்ணயிக்க முடியுது. ஆனால் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே விவசாயம் பண்ணுற ஒரு பொருளோட விலையை உங்களால் நிர்ணயம் பண்ண முடியுதா? அப்பா அதுக்கு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம்? அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த விவசாயத்தை கட்டிட்டு அழுவுறீங்க? நிலத்தெல்லாம் வித்துட்டு போக வேண்டியதானே? தம்பி எங்களுக்கு பிரச்சனைனா நிலத்தெல்லாம் அடமானம் வைப்போமே தவிர ஒருபோதும் வித்துட்டு இங்க இருந்து போக மாட்டோம். யார் இடம் தெரியுமா? இது எங்க அண்ணன் இடம். இது யார் இடமும் கிடையாது, எங்க இடம். கொலை ஒரு ஜாக்கிரதை. டேய் என் பையன் வரான், மரியாதையா ஓடி போயிருங்க. பையன் என்ன பெரிய கொம்பனா? உன்னையே அடிப்பேன், உன் பையனே அடிப்பேன். காட்டுறா பாப்போம். அம்மா டேய் குண்டா, அவன் பையனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோண்டா. அட்ரா அவனை. விட்டுருப்பா அவங்கள. ஐயோ நிறுத்துங்கடா. என்ன ஐயா கண்ணு, உன் நிலத்தை என்கிட்ட அடமானம் வச்சு பணத்தை வாங்கினது மறந்துட்டியா? இல்லைங்கய்யா. ஐயா பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்கல, அசலும் கட்டல. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். அதான் உன் நிலத்தை பிளாட் போட்டு மொத்தமா வட்டியோட என் பணத்தை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பணத்தை நான் எப்படி கொடுத்துறேயா? தயவு செஞ்சு என் நிலத்துல ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கய்யா. 3 வருஷமா கொடுக்க முடியாத கடனை
இன்னும் கொஞ்ச நாள் எப்படியா கொடுக்க முடியும்னு சொல்ற? தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கய்யா. இந்த நேரத்தை மேலே சத்தியமாக சொல்கிறையா, உங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்றேன்யா. உனக்கு ஏற்கனவே 3 வருஷம் அவகாசம்லாம் கொடுத்தாச்சியா. இன்னும் 1 வாரம் உனக்கு அவகாசம் தரேன். அதுக்குள்ள மொத்த பணத்தையும் வட்டியோட கொடுத்துட்டு உன் நிலத்தை மீட்டுட்டு போ. சரிங்கய்யா. டேய் வண்டி ஏறா. யோ நில்லையா, இந்த மண்ணால உனக்கு எது லாபம் இருக்கா? இந்த மண்ணை விட்டு தொலைஞ்சிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உனக்கு சோறு போட மாட்டேனா? உனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை நான் பண்ண மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த பாலா போட மண்ணை வித்து தொலையா. என்னடா சொன்ன? பாழா போன மண்ணா? இது என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் விவசாயம் பார்த்த பூமிடா. இது உனக்கு வெறும் சேரா தெரியுதா? இந்த மண்ணை நான் அப்பயே வித்திருந்தா இந்நேரம் உங்க ஆத்தா உயிரோடு இருந்திருப்பாடா. நீ சின்ன பையனா இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் கேட்கும் போதெல்லாம் சும்மா சாதாரண தலைவலி தான் சொல்லி மருந்து சாப்பிட்டுட்டு வயலுக்கு வந்துடுவான். போக போக தான் தெரிஞ்சுது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா உங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்றிருக்க முடியும். அப்போ கூட நான் கேட்டேன், ஏமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் விட்டேன். அப்பாவை என்ன சொன்னா தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்னை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இந்த விவசாய நிலத்தை விற்றுருப்பீங்க, அதனால தான் சொல்லாமே மறைச்சிட்டேன்னு சொன்னேன். அந்த மகராசி சாக போகிற நேரத்தில் கூட என்ன சொன்னா தெரியுமாடா? இந்த நிலத்தில் விளைய போகிற நெல்லால் பல உயிர்கள் வாழப்போன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டடா. இதை பார், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மண்ணில் என் உயிரை விட சொல்லு, நான் விட்டுருவேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த பூமியை என்னால் விட முடியாது. என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னையும் இந்த மண்ணையை யாரும் பிரிக்க முடியாது. அப்பா, உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டப்பா. நீ செய்யற விவசாயத்தை வெறுத்தன தவிர உன்னை ஒரு நாள் வெறுத்தது இல்லப்பா. ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. விவசாயம் வெறும் தொழில் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்ம மக்களோட நாடி துடிப்பும் கூட. எங்க அம்மாக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்குப்பா, இந்த கடவுள் விவசாயமும் ஒண்ணுன்னு. இந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு தான் உயிரையே இந்த மண்ணில் விட்டுட்டு போயிட்டாப்பா. அப்பா, நீ கவலைப்படாதப்பா. நீ உசுரா நினைக்கிற நம்ம விவசாய நிலத்தை நான் எப்படியாவது மீட்டுருவேன்ப்பா. இது என் அம்மா மேல சத்தியம்ப்பா. அப்பா, 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 என்னாச்சுப்பா? அப்பா, தெய்வம் இல்ல. அப்பா, ஆனாலும் அவசரப்பட்டுட்டேன்ப்பா. 1000 விவசாயிகள் அழிஞ்சாலும் விவசாயம் அழியாதுப்பா. என் மண்ண பத்திரமா அழுகுதே உசுறு உசுர தானம் தந்த உத்தமரு என் ஜாமி அவரு தானே வேற யாரு? தந்தை போல் பூமியில தெய்வம் இல்ல, ஆனாலும் அவருக்கு இங்க கோயில் இல்ல. நீயும் என் கூட விவசாயம் பண்ணலப்பா. இந்த விவசாயம் மண்ணா கட்டிலாம் வேணான்னு சொல்லி தான் நானும் என் தம்பி வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கோம். சும்மா இந்த விவசாயத்தை பத்தி பேசி நீங்க வரதான் எத்தனை தடவை சொல்லி. என்ன வளர்த்து ஆளாக்க உன்னை வருத்தி கொண்ட
இதுவரைக்கும் என்கிட்ட என்ன சுகத்தை கண்ட எனக்குன்னு செய்தத கணக்கு நீ பார்க்கல உனக்கு என்ன செய்வேனா உனக்கு என்ன வாழல அது ஏன் தோணல உன்னை எண்ணி அழுவேனா எனக்கே நீ மகனாக பிறப்பாயப்பா அவனை தூக்கி நான் வளர்க்க நினைத்தால் தப்பா இந்த பிறவி எனக்கு தந்தாயப்பா இந்த வாழ்க்கை எனக்கு தந்தாயப்பா தந்தை போல் பூமியில தெய்வம் இல்லை ஆனாலும் அவருக்கு இங்க கோயில் இல்லை அவரை நினைக்கிற பொழுது ஈரமாகுதே மனசு தினமும் அவரை தான் தொழுது கதறி அழுகுதே உசுறு உசுர தானம் தந்த உத்தமரு என் ஜாமி அவரு தானே வேற யாரு உசுர தானம் தந்த உத்தமரு என் ஜாமி அவரு தானே வேற யாரு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும் சாமி நீதான் எனக்கு எப்போதுமே ரெண்டு காலு பூமி உலகத்தில் இருக்கிற உறவுகள் எதுவுமே உனக்கு இங்கு ஈடில்லையே உன பத்தி உனக்கு ஒரு காவியம் எழுதிட அழுக்கில்ல ஏடில்லையே சாப்பிடுப்பா உன் வாழ்வே நான் என்று வாழ்ந்தாயப்பா என் தோளில் நீ சாய்ந்து துயில்வாயப்பா உந்தன் மிச்சம் இங்கே நான் தானப்பா எந்தன் உச்சம் இங்கே நீதானப்பா என் தந்தை போல் பூமியில தெய்வம் இல்லை ஆனாலும் அவருக்கு இங்கே கோயில் இல்லை அவரை நினைக்கிற பொழுது ஈரமாகுதே மனசு தினமும் அவரை தான் தொழுது கதறி அழுகுதே உசுறு உசுர தானம் தந்த உத்தமரு என் ஜாமி அவரு தானே வேற யாரு உசுர தானம் தந்த உத்தமரு என் ஜாமி அவரு தானே வேற யாரு உசுர தானம் தந்த உத்தமரு என் ஜாமி அவரு தானே வேற யாரு என்னண்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம மெக்கானிக் ஷாப்பை வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டா. மெக்கானிக் ஷாப்பை வித்துட்டு என்னண்ணா பண்ண போற? விவசாயம் தான். விவசாயமா? அதுக்கு அண்ணாச்சிக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்டை மீட்கணும்லண்ணே. அதை நான் ரெடி பண்ணிட்டேன். நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிண்ணா. அப்போதான் மணி உன்கிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு. ஹலோ, அண்ணாச்சிட்டேருந்து மெக்கானிக் ஷாப்போட டாக்குமெண்ட்டை மீட்கலான்னு பார்த்தா அவர் அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சிருந்தனால அவர் கம்பெனிஸ்லாம் சீல் வச்சுட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்காம அவர் இறந்துட்டார். அவர் இறந்து 2 மாதம் ஆச்சு. செந்தில், உனக்கும் பணம் தான் பிரச்சனையா? நம்ம ஆக மொத்தம் 4 பேருக்கும் பிரச்சனையா வேற வேற இருந்தாலும் நமக்கெல்லாம் சொல்யூஷன் பணம் மட்டும்தான். என்னது, நம்ம 4 பேரா? உங்களுக்கு என்ன பிரச்சனை மாதவன் சார்? ஐயோ, என்னம்மா சிவன்யா, அதுக்குள்ள தூங்கிட்டியா? ஏங்க, சிவன்யா சாப்பிடாமே தூங்கிட்டாளா? ஓஹோ, சாப்பிடலையா? ஆமாங்க. சிவன்யா,
எழுந்திருமா சிவன்யா, எழுந்திருமா. ஹே சிவன்யா, எழுந்திரு, சாப்பிட்டு தூங்குமா. சிவன்யா, 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 ரத்தமா வருதுமா. ரொம்ப பயமா. சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு போகலாம். எனக்கு பயமா இருக்குங்க. சிவன்யாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாத. சார், என்ன ப்ராப்ளம்? என் பேத்திக்கு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் ரூமுக்கு வரீங்களா? வாங்க ப்ளீஸ். சார், சிவன்யாக்கு எதுவும் சீரியஸ் இல்லைல்ல? சிவன்யாவோட பேரண்ட்ஸ் வரலையா? அது அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். இப்போ சிவன்யாக்கு நாங்க தான் எல்லாம். எங்களுக்கு சிவன்யா தான் எல்லாம். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சிவன்யாவுடைய லங்ஸ்ல வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. யூஸ்வலா இந்த ப்ராப்ளம் லண்டன்ல வாழ்றவங்களுக்கு தான் வரும். பட் உங்க பேத்திக்கு எப்படியோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இது கியூர் பண்ண முடியாதா சார்? ஷூரா கியூர் பண்ணலாம். பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் இல்லை. யூ ஹேவ் டு கோ லண்டன் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? அப்ராக்சிமேட்லி இன் அவர் இந்தியன் மணி 40 lakhs to 50 lakhs செலவாகும். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்காக லண்டனில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணுறேன். பட் இன்னொரு விஷயம், இன்னும் 2 weeksக்குள்ள உங்கள் சிவன்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏங்க, எப்படிங்க பணத்தை ரெடி பண்ண போறோம்? என்ன பண்ண போறேன்னு தெரியலமா. நான் ஆடிட் பண்ற மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அவர் இவ்வளவு பணம் தருவாரா? அவர்கிட்ட ரொம்ப பணம் இருக்கு, கேட்டா கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குமா? சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாதவன். அட எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. மாதவன், எலெக்ஷன் டைம் வேற இல்ல, எல்லா பணத்தையும் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேனே. இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. எப்படியாச்சும் ரெடி பண்ணித்தாங்க சார். என் பேத்தியோட உயிர் உங்க கையில தான் இருக்கு சார். ஐயோ, என்ன மாதவன், வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க என்ன? சரி போ, பார்க்கலாம் மாதவன். என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண போறேன்னு புரியல. ஐயப்பா, ஒரு ஹெல்ப்டா. என்னோட ப்ராப்பர்ட்டி வச்சு எதுவும் ட்ரை பண்ண முடியுமா? ஓகே, எங்கே வரணும்? ஓகே சரி, நான் ஸ்ரீரங்கம் வந்துட்டு கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் மணியை பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன். நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. நானும் பணம் விஷயமா தான் ஸ்ரீரங்கம் கோயில் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். இது சக்ஸஸ் பண்ணா தான் என்னோட பேத்தி சிவன்யா உயிரை காப்பாற்ற முடியும். பட் ஐ நோ வெரி வெல் அபவுட் மை ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளோ பணத்துக்கு போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ நெவர் ஸ்டாப் மை ஜர்னி.
நம்ம 4 பேருக்கும் பிரச்சனை வேற வேறையாக இருந்தாலும் சொல்யூஷன் காசு, பணம், துட்டு, மணி. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்னா நம்ம 4 பேர் சேர்ந்து பேங்க்ல தான் போய் கொள்ளடிக்கணும். கரெக்டாக சொன்ன மணி. என்ன சொன்ன மணி? இன்னொரு வாட்டி சொல்ல. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்னா 4 பேரும் பேங்க்ல தான் போய் கொள்ளடிக்கணும். எஸ், கரெக்ட். மணி சொன்ன மாதிரி நம்ம 4 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்ச என்ன? சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் நான் சீரியஸா தான் சொல்றேன். சார், என்னால இன்னொரு வாட்டிலாம் ஜெயிலுக்கு போக முடியாது. போங்க. நம்ம கொள்ளையடிக்க போறது பேங்க்ல இல்ல, ஒரு கார்ல வர பணத்தை. தெளிவா சொல்லுங்க, எப்படி? சொல்றேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க சார், அந்த ரூம் பின்னாடி இருக்கு. ஓகே. டேய் பூம் பூம், சொல்லுங்க தெளிவா. என்னது தூக்கிட்டு வர்றான்? டேய், இந்த வட்டக்கராவை கொண்டு போய் சென்னையில பத்திரமா சேர்க்கணும். வட்டக்கராவா? ஐயா, வட்டக்கராண்டா என்னங்கய்யா? வட்டக்கரானா பணம்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வழக்கு மொழியில பணத்துக்கு இன்னொரு பேர் வட்டக்கரா. அதான் தமிழ் மொழியில நிறைய அழிஞ்சு போச்சுல, அதுல இதுவும் ஒண்ணு. இனிமேல் பணத்தை என்னன்னு சொல்லுவீங்க? வட்டக்கரான்னு சொல்லுவாங்கய்யா. டேய் சொல்லுங்கடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வாட்டி ஓட்டுக்கு எவ்வளவு தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, 10,000 ரூபாடா. காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. அப்ப நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சலாமா தலைவா? டேய் யார் அவன்? ரூபா 10,000 வாங்கின உடனே பச்சக்கு குத்திடுவாங்க. நீ வேற. ஐயா சொல்லுங்கய்யா. அது இல்லடா, நாட்டில் அரசியல் பண்ணணும்னா 2 விஷயம் வேணும். ஒன்று ஜாதி பலம் இருக்கணும், இன்னொன்று பணபலம் இருக்கணும். ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்குல்ல. ஐயா அதெல்லாம் ஓகே. நம்ம மக்கள் தெரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய், அப்படியெல்லாம் நம்ம திறந்து விட்டுருவோமாடா? ஜாதிக்குள்ள புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்போம்ல, மக்களை யோசிக்க விட மாட்டோம்ல. அப்படி எந்த பிரச்சனையும் கிடைக்கலாம் தலைவா. அதான்டா இப்போ வந்திருக்கே ஒரு புது பிரச்சனை, மீட்டு. அதை கொளுத்தி போட்டுருவோம்ல. ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு தலையில மட்டும் போல இல்லைங்க, உடம்பெல்லாம் போலங்கய்யா, உடம்பெல்லாம் போல. நல்லா கேட்டுக்க, இப்ப எலெக்ஷன் டைம் வேற, எல்லா இடத்துலயும் போலீஸ் கெட்டுப்படி எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் அந்த வட்டக்காராவை முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிங்கய்யா. வெளியே நம்ம கார் நிக்குதுல, 69 66 வெள்ளை கலர். ஆமாங்கய்யா, பெரிய வண்டி இருக்கு. எர்லி மார்னிங் 4:30 இருந்து 6:30 இந்த வட்டக்காராவோட பைபாஸை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது மீறி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். ஐயா செக் போஸ்ட தாண்டிட்டோம்னா அதுக்கு மேல வர்றத நாங்க பாத்துக்கிறோம்யா. என்னடா? சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப தூரம் போறோம், ஒரு புல்லு நம்ம பாலக்கரை கடையில போய் எடுத்துக்கடா. ரொம்ப சந்தோஷமியா, 2 புல்லா வாங்கிக்கிறப்பியா. ஐயா புல்லு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? டேய் அம்மா சார் தூக்குடா, தூக்கு. 2 புல்லுடா, எல்லாம் போய் சேரும். ஐயா 2 புல்லு தாரம்னு சொல்லிட்டாரு. எதிரில ரயிலே வந்தாலும் நம்ம புயலா போய் சேரலாம். இந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் அப்போ மறந்துட்டேன். பிகாஸ் இந்த ஏஜ்ல என்னால என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா நம்ம கொள்ளையடிக்க போற பணம் நல்ல வழியில சம்பாரிச்சதல்ல. நம்ம இந்த பணத்தை எடுக்கிறதுல தப்பே இல்லை. நமக்காக இல்லைனாலும் மாதவன் சார் பேத்தி உயிருக்காக நாம இந்த ரிஸ்கை எடுப்போம். கண்டிப்பா நானும் ரெடி. ஆனா தருண் சார் எதுவும் சொல்லலையே. தருண் சார், நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி? என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. போராட்டம் இல்லாம பறவை கடலை கடக்குமா? ஒரு போராட்டம் இல்லாம புல்லும் பூண்டும் முளைக்குமா? போராட்டம் இல்லை என்றால் வெற்றி மீண்டும் கிடைக்குமா? போராட்டம் இல்லாம கஜினி வெல்ல முடியுமா? போராட்டம் இல்லாம முத்து குளிக்க
கனவை வெல்ல முடியுமா? போராட்டம் இல்லை என்றால் கனவை வெல்ல முடியுமா? கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி ஒதுங்குறான், ஓடி ஓடி ஒழிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். மணி நீ எங்க ஏறி, நான் தருண் சாரை கூப்பிட்டு வரேன். நீங்க போங்க. போய் சண்டை போடியா? ஏய் சும்மாடா. தருண் சார், நம்ம மணியை காணோம். என்ன சொல்றீங்க மதன் சார்? அப்பாடா, ஒரு வழியா சண்டை பிடிச்சிச்சு. டேய் வாடா, இவனுக்கு கையில காலில் விழுந்தாச்சும் அந்த வட்டக்கரை வாங்கிட்டு வந்துடும். நீ சண்டை போடல, இவனுக்கிட்ட சண்டை போட்டா என் வாய் வெத்தலை பாக்க போட்டோம். வேணா காலில் விழுந்துருமா? சரி சரி வா வா. செந்தில், மணி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறப்பா. இருங்க வரேன். மெக்கானிக் சார், மெக்கானிக் சார். சார் அடுத்தவங்க காசு சார் இப்படி தூக்கிட்டு போறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா படுதா? யோ, உங்க தலைவர் உழைச்சி சம்பாரிச்ச பணத்தை ஒன்று நான் எடுத்துட்டு போறேன். ஏழைங்க வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்ச பணத்தை எடுத்துட்டு போறேன். போயா. என்னது போன் அடிக்குது? யாருன்னு பாருங்க. அம்மா சார், நம்ம தலைவன் தான்டா போன போட்டுட்டு இருக்கான். அட சும்மா பேசுங்க. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காது தலைவரே, எல்லாம் சுகமா தலைவரே. எங்கடா இருக்கீங்க? வட்டக்கரை என்னடா ஆச்சு? நம்ம வட்டக்கரவை அடிச்சுட்டு போயிட்டாங்க தலைவரே. சூப்பர்டா, நல்ல வேலை தப்பிச்சோம். என்ன சொல்றீங்க தலைவரே? டேய் டிவியை பாருங்கடா, இது வரைக்கும் 1400 கோடி ரூபாய் லஞ்சமா ஓட்டுக்காக வந்த பணம்டா, எல்லாம் மாட்டிக்கிச்சு. அரசியல்வாதிகளே எத்தனை பேர் தெரியுமா மாட்டியிருக்காங்க? நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சோம். நீங்க மாட்டியிருந்தீங்கன்னு வைங்க, என் அரசியல் வாழ்க்கையே போச்சு. தலைவரே எப்படி இப்படி திடீர்னு டைட் செக்கிங்? அதான்டா, மக்களுக்கு நேரில் ஓட்டுக்குன்னு பணம் கொடுக்க வந்தா அவங்களே வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் போட்டு நார் அடிச்சிடறாங்கடா. இதை தவிர போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்கடா, ஓட்டுக்காக பணம் கொடுக்க வந்தோம்னு. அதனால மேல் இடத்துல பயங்கரமான ப்ரெஷரு. அப்புறம் நம்ம எப்படி தலைவர் அரசியல் பண்ணுறது? இப்போ மட்டும் என்ன அரசியலாடா பண்ணுறோம்? மக்களை ஏமாத்திக்கிட்டானே இருக்கோம். ஆனால் இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆமா தலைவா, எல்லாம் ஒழுங்கா ஊர் வந்து சேரணும். சரிங்க தலைவரே, வச்சிரு தலைவரே. நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவண்ண கிளி பறக்கு.
போவோமா? போலாமாவா? எங்கடா போறது? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஃபோன் கிடைச்ச சந்தோஷத்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். மச்சினிச்சி வேறு வந்திருந்தாளா, வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தேன். அதானே லேட் ஆயிடுச்சு. அந்த போனை கொஞ்சம் கொடு. இந்த போன்ல தானே பேசினேன். ஆமாண்ணே. என்னத்த பூசணிக்க சுத்திரமா சுத்துறாரு. வாடா போவான். சல்லி சல்லியா உடச்சிட்டு போறானே சல்லி பைய. டாக்டர், மணிக்கு என்னாச்சு? எவ்ரிதிங் இஸ் ஓகே? இல்லை ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான், சாப்பிடாதனால. ஆமாம் சார், நாங்கள் எந்த டென்ஷனில் சாப்பிட. நத்திங் டு வரி. அவருக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மணி, வாங்க சார். நத்திங் டு வரி, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஓகே சார். என்னாச்சு சார், பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நம்ம எடுத்த ரிஸ்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல? யார் சொன்னது? பணத்தை தூக்கியாச்சு. ஆமாப்பா, பணம் பத்திரமா கார்ல இருக்கு. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து வா. கரெக்டாக நீங்கள் போய் வண்டி எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், தருண காண சார். என்னால நம்ப முடியல. தருண் சார் போய் ஒருத்தர் கண்ணு தெரியாம கையில ஸ்டிக் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். சார், கையில பேக் வச்சிருந்தாரா? ஆமாம் சார். தருண் சார் ஏமாத்திட்டாரு. சார்னு சொல்லாதீங்க. அவன் லைஃப் மட்டும் இல்ல, நம்ம லைஃப் தான் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லுவாங்களே சார், 1000 எதிரியை கூட சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு துரோகிய. எனிவே, நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எப்பவும் சால்வே ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏய், வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்தியா, ஓரங்கட்டு. டிக்கியை செக் பண்ணுங்கய்யா. சார், என்ன செக்கிங்? உன் வண்டியில பாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாருக்கு எதுவும் பிரச்சனையோ? இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்கள் தான் காலையில் வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார். கரெக்டியா? என்னையா மூஞ்செல்லாம் காயமா இருக்கு? அட சொல்லியா? சார், அது மாடியிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? அப்பா, அண்ணன் சார். எங்க போறீங்க? கோயிலுக்கு போகிறேன் சார். கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன் சார். உங்களை எல்லாம் பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரியா இருக்கு, எதையோ கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. மூஞ்சியெல்லாம் பார்த்தியா, அக்யூஸ்ட் மாதிரி. உண்மையை தானே சொல்ற? என்ன? ஒன்றும் இல்லை சார். போ. சார், சார் உண்மையிலேயே பாம் செக்கிங் தானா? அது இல்லையா, ஓட்டுக்கு கொடுக்குற லஞ்ச பணம் இது வரைக்கும் 1400 கோடி மாட்டிருக்கு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், டைம் ஆகுது. செந்தில், வண்டி எடுப்பா. சரி, கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போய் சேருங்க. ஓகே சார். போங்க போங்க போங்க. ஒருத்தர் பைக்கில் வரா பாரு, நிப்பாட்டு. ஓகே மணி, செந்தில், பார்த்து போங்க. நான் போயிட்டு வரேன். கால் பண்ணுங்க, நல்லதோ கெட்டதோ நானும் கால் பண்ணுறேன். ஓகே சார். பாப்பாவை பார்த்துக்குங்க, பத்திரம். சார், பாப்பாக்கு ஒன்றாவாது. மாதவன் சார் ரொம்ப பாவம். அவர் பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். ஆமாம் மணி,
இந்த கடவுளோட விளையாட்டை பற்றியா ரொம்பவே வேடிக்கையாக இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளாம் கோடீஸ்வரனுங்க, ஆனால் இப்போது தெருக்கோடியில் நிற்கிறோம். ஆமாண்ணே, நம்ம ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடுச்சின்னு நினச்சேன். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களே ப்ராப்ளமாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலண்ணே. ஒரு விஷயத்தில் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எதுக்குண்ணே? எங்கேயோ இருந்தால் நம்மளை ஒன்றா சேர்த்துருக்கார்ல. ஆமாண்ணே, சரியாக சொன்னீங்க. மணி, மாதவன் சார் ஓடி வர இருப்பாரு. செந்தில், மணி, செந்தில், வாங்க மாதவன் சார். தருண் சார், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் மணி? நான் உங்களுக்காக தான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க சார் நம்ம பணம். சார், இப்படி பணத்தை எடுத்துகிட்டு வந்து எங்களெல்லாம் பதற வச்சுட்டுங்க. ஐயோ சார், ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் பேக் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். திரும்ப வந்து பார்த்தா காரையும் காணோம், உங்களையும் காணோம். அங்கே இருக்க வாட்ச்மேன்ட்ட கேட்டேன், நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சுட்டு போயிட்டீங்கன்னு அவர் சொன்னார். அப்போ தான் நான் மாதவன் சார்கிட்ட வாங்கின பிஸ்னஸ் கார்டு ஞாபகம் வந்துச்சு. செந்தில் ப்ரோ, உங்கள் ஸ்பானர் கீழே விழுந்துருச்சு. சாரி தருண் சார், மாதவன் சார் மட்டும் தடுக்கலை. இந்த ஸ்பேனர்னால் உங்களை அடிச்சிருப்பேன். சாரி தருண் சார், நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகே மணி. துரோகத்தோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த துரோகத்தை மற்றவங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு ஏமாந்து தான் பழக்கம், யாரையும் ஏமாற்றி பழக்கம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், லீவ் இட். எனிவே, 4 பேரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ்டு. முதலுக்கும் முடிவுக்கும் பட்டகரா, படிக்கவும் குடிக்கவும் பட்டகரா, பெருமைக்கும் மறுமைக்கும் பட்டகரா, மருந்துக்கும் விருந்துக்கும் பட்டகரா. ஹே வட்டகரா வட்டகரா வட்டகரா, ஹே வட்டகரா வட்டகரா வட்டகரா. கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி ஒதுங்குறான், ஓடி ஓடி ஒடிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். மூணு பக்கம் தண்ணீர் உண்டு நம்முடைய வனத்துல, அதில் காகிதத்தில் கப்பல் செஞ்சு போட்டுறான பணத்துல. தில்லுமுல்லு தில்லுமுல்லு தில்லுமுல்லு. அட ஆசை உள்ள எல்லாருக்கும் 5 10 ஆகாயம், பேராசை உள்ள எல்லாருக்கும் பென்சு காரே பெருங்காயம். கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி ஒதுங்குறான், ஓடி ஓடி ஒடிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். தருமம் தலைய காக்குமா, தருமம் தலைய தூக்குமா, சாது மிரண்டால் கொள்ளுமா, சூது ஒரு நாள் வெல்லுமா, சூது ஒரு நாள் வெல்லுமா. அடநாள் என்ற பூச்சாண்டி எப்போதுமே வேணாண்டி, அடநாம் என்று சொல்லேண்டி, அப்ப நீதானே முன்னோடி.
மட்டும் கிடைக்குமா? போராட்டம் இல்லாம கஜினி வெல்ல முடியுமா? போராட்டம் இல்லாம முத்து குளிக்க முடியுமா? போராட்டம் இல்லை என்றால் கனவை வெல்ல முடியுமா? போராட்டம் இல்லை என்றால் கனவை வெல்ல முடியுமா? கோடி கோடி அடிச்சவனோ ஓடி ஓடி ஒதுங்குறான், ஓடி ஓடி ஒழிச்சவனோ வாடி வாடி வதங்குறான். அட 3 பக்கம் தண்ணீர் உண்டு நம்முடைய வனத்துல, அதில் காகிதத்தில் கப்பல் செஞ்சு போட்டுறான பணத்துல. ஆசை உள்ள எல்லாருக்கும் 5-10 ஆகாயம், பேராசை உள்ள எல்லாருக்கும் பென்சு காரு பெருங்காயம்.